பல நூறு ஆண்டுகளா காற்றுல மிதந்த அதிசய கோவில் சிலையை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மன்னர்களால கட்டப்பட்ட ஒரு கோவில்லையும் ஏதாவது ஒரு அதிசயத்தையும் ரகசியத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில கோவிலோட சிலைகள் காற்றுல பறக்கிற மாதிரி வடிவமைத்து அதை பல நூறு வருஷமா ஒரு மன்னர் பாதுகாத்து வந்திருக்காரு. அந்த சிலைக்கு இப்ப என்ன ஆச்சு, அந்த கோவில் இப்ப எங்க இருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னா ஒடிசா மாநிலத்துல கொனார்க் என்ற ஊர்ல இருக்க கொனார்க் சூரியன் கோவில். 12ஆம் நூற்றாண்டுல முதலாம் நரசிம்மதேவன் என்ற மன்னனால கட்டப்பட்ட இந்த கோவில்ல பல அபூர்வமான சிற்பங்களும் இருக்கு. இந்த கோவில கடற்கரையை ஒட்டியே கட்டியிருக்காங்க. ஆனா இப்போ கடல் உள்வாங்கினதால இந்த கோவில் கடல்ல இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கு. இந்த கோவிலோட பிரமிக்க மிக்க அதிசயமா சொல்லப்படுறது எதுன்னா மிதுக்கும் சூரியன் சிலை தான். சூரியனுக்காக கட்டப்பட்ட இந்த கோவிலோட பிரதான தெய்வம் சூரியன் தான். இந்த கோவில கட்டுறப்ப ஒரு 2 கற்களுக்கும் நடுவுல இரும்பு துகள்களை சேர்த்து கட்டியிருக்காங்க. அதே மாதிரி கோவிலோட மேற்கூரையில சுமார் 52 டன் எடை கொண்ட